ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோவுடைய பாட்டிக்கும் இந்த பதவி ஆசைலாம் இருக்கு போல் அந்த கிம்மு மாதிரியே. ஸோ அந்த கிம்மு அவனுடைய பொண்ணை மட்டும் நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான் அப்படின்னா அந்த மொத்த ராஜ்யமும் அவன் கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படின்றதுனால அந்த மாதிரி நடக்கவே கூடாது. அதுக்கு பதிலாக நீ நடுவில் போயிட்டு ஹீரோவை கரெக்ட் பண்ணி இந்த கல்யாணத்தை எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அரண்மனைக்குள்ள அனுப்புறாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் அவன் ஹீரோ அப்படின்ட்டு. ஸ்டார்டிங் சீனில் அடுத்து நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா சாப்பிடாம கொள்ளாமல் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கா. ஐயோ இப்படி அநியாயமாக உடம்பு நான் பறி கொடுத்துட்டேனே, அதுவும் இல்லாமல் கீழே இதை வேற பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது, இதெல்லாம் என்ன எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற அடிக்கடி பார்த்துட்டு ஒரு மாதிரி கதறிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா கிம் அந்த இடத்துக்கு வரான். ஸோ அவனை பார்த்தோன்னே மற்ற பணியாளங்க எல்லாருமே சேர்ந்து அவனுக்கு மரியாதை செலுத்துறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் என்ன நினச்சிக்கிட்டானா, ஐயோ இவர் என்ன பெரிய அதிகாரியாக இருப்பார் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இவனு வர கீழே விழுந்து ஒரு மாதிரி வணங்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தோன்னே அங்கே இருக்க மற்ற பணியாளங்க எல்லாருமே ஐயோ இன்னும் அரசர் வந்து இவர்கிட்ட தலைவணங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிச்சு, ஐயோ அப்படின்னா நம்மளை விட கொஞ்சம் சின்ன பதவியில் இருக்க ஒரு ஆள் தான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் வணங்கலாம் இல்லை லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எப்படியே சமாளிச்சிடறா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட வந்துட்டு ஹீரோ நினச்சிட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறான் நம்ம கிம்மு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு பொண்ணை காப்பாற்றுன்னு தான் நான் கேள்விப்பட்டேன், அந்த பொண்ணு மேலே எதுக்காக உங்களுக்கு அக்கறை? இதுக்கு முன்னாடி கூட அவளுடைய காலை வெட்டும் போது நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, அதுக்கப்புறம் அந்த அரசு அதிகாரி பிரச்சனை பண்ணும்போதும் போய் காப்பாற்றிருக்கீங்க, அப்புறம் இப்போ எழுந்ததுலேருந்து அந்த பொண்ணுடைய பேர் தான் அதிகமாக சொல்லிகிட்டே இருந்திருக்கீங்களா, ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து புரிஞ்சு போச்சு, அந்த குண்டு அசிஸ்டண்ட்டும் ஷிம்மும் இதை பற்றி தான் பேசினாங்க போல, இந்த பைத்தியக்காரன் தான் இதுக்கு முன்னாடி ஹீரோவுடைய மனைவியை கொலை பண்ணியிருக்கான் போல, நானும் வேற பார்க்கறதுக்கு அப்படியே ஹீரோவோட மனைவி மாதிரி தான் இருப்பேன், அதனால நான் அவளை பிடிச்சிருக்குன்ற மாதிரி மட்டும் இந்த இடத்துல சொல்லிடவே கூடாது, ஏன்னா அதை கேட்டுட்டு என்னோட உடம்புல இருக்க ஹீரோவையும் போயிட்டு அவன் கொலை பண்ணாலும் பண்ணிடுவான் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, எனக்கு உங்கள் பொண்ணை தான் எப்பயுமே பிடிக்கும், நான் கல்யாணம் பண்ணா உங்கள் பொண்ணை மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவேன், எனக்கு இந்த பொண்ணுலாம் யாருன்னே தெரியாது கருமோ, நான் ஏதோ சும்மா உதவி பண்ணலான்னு தான் பண்ணேன், மற்றபடி அவள் எனக்கு இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிம்மும் பார்த்துட்டு சரி ஓகே நான் இப்போதைக்கு நீங்கள் சொல்கிறத நம்புறேன், ஆனால் ஒரு வேளை மறுபடியும் நீங்கள் அந்த பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் போய் ரூமில் உட்காந்துக்கிட்டு புலம்பிட்டு இருக்கா, நான் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதே மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது திடீர்னு உங்களுக்கு வேலை பார்க்கறதுக்காக ஒரு பணியாள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது யார் அது உள்ளே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம ஹீரோ தான் வரான். அதை பார்த்தோன்னே இவளுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் கேட்குறா, எப்படி நம்ம ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு கூடு விட்டு கூடு பஞ்சோம், என்னால் இதை நம்பவே முடியல, உன்னோட இடத்துல இருந்துக்கிட்டு நான் வேற எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்லும்போது நானும் தான் உன் உடம்புல இருந்து கஷ்டப்பட்டு இருக்கேன், இங்கே உள்ளே வர்றதுக்கே எனக்கு ரொம்ப பெரும்பாடாயிடுச்சு, எப்படியோ கடைசியாக அந்த கிளவியை பிடிச்சி அவன் மூலமாக நான் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ இவங்க கூடு விட்டு கூடு பாஞ்சாங்கல்ல அந்த விஷயத்தை பற்றி அகைன் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எப்படி மாறி இருப்போம், ஃபஸ்ட்டு எப்படி உள்ள மாதிரி அதே மாதிரி போகிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன்னா இந்த மாதிரி நம்மளால் கண்டிப்பாக வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அன்னைக்கு நடந்த விஷயத்தை வந்து மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு அந்த பாலத்து மேலே நின்று இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினை பார்க்கும்போது தன்னோட ஒய்ஃப் மாதிரியே ஞாபகம் வந்திருக்கும். ஸோ அப்படியே அவள் கையை பிடிச்சிட்டு இருந்திருப்பான். அப்போன்னு பார்த்து இந்த ஃபயர் ஒர்க்ஸ்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. திடீர்னு அந்த கையில் இருக்கக்கூடிய காயத்துலேருந்து அந்த ரெட் கலர் நூல் அவங்க கூட கனெக்ட் ஆகிற மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டைமில் தான் ஏதோ ஆயிடுச்சு, உன் கையிலேருந்து தான் ஏதோ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட கையை எடுத்து ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்கா. என்கிட்டலாம் இப்போ ஒன்றுமே இல்லை, அன்றைக்கி ஏதோ ஒரு மிராக்கல் நடந்திருக்கு, அது என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே குளிக்கிறதுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோவுக்குலாம் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்காகவே ஒரு பெரிய பாத்டப் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஹீரோயின் நல்லா குளிச்சிட்டு இருக்கா. ஆஹா பயங்கர பெருசாக இருக்குதே, ராஜானா சும்மாவா, உனக்குலாம் எல்லா சலுகையும் கிடைக்கணும்ல, நீ ஜாலியாக வாழ்ந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியிலேருந்து பார்க்க தாண்டா அப்படி தெரியும், ஆனால் உள்ளே வந்து பாரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், போக போக நீயே புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் இந்த தண்ணிக்குள்ளே விழுந்ததுக்கப்புறம் நீ என்னை கிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் ஆமாம் அன்னைக்கு நீ ஏதோ மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்த, அதனால தான் நான் டக்குன்னு தண்ணிக்குள்ளே அப்படியே வந்து உனக்கு கிஸ் பண்ணி கொஞ்சம் மூச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அன்றைக்கி அப்போனா நீ கிஸ் பண்ணும்போது தானே நம்ம வந்து இப்படி சோல்ஸை வந்து மாற்றிக்கிட்டோம், அதே மாதிரி இப்போ மறுபடியும் கிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே பதற்றத்தோட கொஞ்சம் விருப்பமே இல்லாமல் தான் கிஸ் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் ஒரு முன்னேற்றமும் இல்லை, ரெண்டு பேரும் இப்போ வரைக்கும் அதே மாதிரி அதே உடம்புல தான் இருக்காங்க. ஸோ உடனே அப்போ நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு ஐடியாவும் வருது. அன்றைக்கி இவங்க ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ளே இருந்தானே கிஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அப்படியே உடனே பிடிச்சி தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டு அவள் பாட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. பட் இருந்தாலும் அப்பயும் எதுவுமே வேலைக்கு ஆகல. நம்ம ஹீரோவுக்கு வேற தண்ணினா ஆகாதுல்ல, அவன் ஒய்ஃப் வேற அதில் தான் இறந்து போய் எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால உடனே வெளியே போக பார்க்குறான், அவனால் மூச்சே விட முடியல. ஸோ அப்படி அவன் தவிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயினும் என்னை மன்னிச்சிரு, நான் இந்த மாதிரி பண்ணாவது கண்டிப்பாக உடம்பு மாறிடும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணேன், நான் வேணும்னு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கான். ஸோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா குளிச்சுட்டு வெளியே போகும்போது அங்கே இருக்க பணியாளங்க எல்லாருமே என்ன இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரிலாம் ஒன்றா இருக்காங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் அப்படியே அந்த ஹீரோவுடைய பாட்டிக்கும் தெரிய வருது. அவங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பணியாளர்கிட்ட சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. பரவாயில்லடி, நான் நினச்சதை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கா, கண்டிப்பாக இவன் மூலமாக நம்ம இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடலாம், அதுவும் நான் இப்போ உள்ள அனுப்பின அந்த பொண்ணு வேற பார்க்கறதுக்கு அப்படியே ஹீரோவோட இறந்து போன ஒய்ஃப் மாதிரியே இருக்கா, அதனால நம்ம வேலை இன்னும் சீக்கிரமாக முடிஞ்சிடும், என்னன்னே தெரியல எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோவும்
ஹீரோயினும் அகைன் உட்காந்துட்டு புலம்பிட்டே இருக்காங்க, நம்ம எப்படி வந்து நம்மளுடைய உடம்ப பழையபடி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஐடியா வருது. ஆமா, இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் அந்த பாலத்துல இருந்து கிஸ் பண்ணதுனால தானே இந்த மாதிரி உடம்பை விட்டு உடம்பு மாறிட்டோம். மறுபடியும் அந்த பாலத்துக்கிட்டே போயிட்டு அந்த மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பா ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும், நீ சொல்றதும் கரெக்ட் தான், நம்ம வேணா அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ஆனா நம்ம இங்கிருந்து வெளியே போக முடியாது, 24 மணி நேரமும் என்னை சுத்தி எப்பயுமே ஆளுங்க இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது, அதுக்கு எனக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அந்த அரசு அதிகாரி இருக்காருல்ல, அது அந்த கண்ணாடி போட்டவர், நம்ம ஹீரோக்கு க்ளோஸா இருக்க அரசு அதிகாரி, அவர்கிட்ட போயிட்டு நான் சொல்ற மாதிரி சொல்லு, கண்டிப்பா அவர் பண்ணுவாரு எனக்காக அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோவோட உடம்புல இருந்துட்டு அப்படியே போய் அவரை கட்டிலாம் வேற பிடிச்சிட்டு இருக்கா. நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவன் ஐஸ் வைக்கிற மாதிரி தான் பண்றா. ஆனா நம்ம ஹீரோக்கு இது கொஞ்சம் பொறாமையா இருக்குது, எதுக்காக இந்த மாதிரி க்ளோஸா இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க தேடி வந்தாங்களா அந்த கண்ணாடி போட்ட அரசு அதிகாரி, அவரை வந்து நம்ம ஹீரோ மாதிரி சும்மா நடிக்க சொல்றாங்க. அவரும் நம்ம ஹீரோ மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு ஃபேஸை காட்டாம வேகமா ஓடிக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோவும் வெளியே வந்துட்டு, ஐயோ அவரை போய் பிடிங்க, அவர் தான் அரசர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, என்னத்துக்கு அரசர் ஓடுறாரு அப்படின்னு சொல்லி இவங்களும் ஃபாலோ பண்ணி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அரசு அதிகாரி கீழே விழும்போது அவருடைய ஃபேஸை இவங்க பாத்துறாங்க. இது ராஜா இல்லடா அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா ராஜா எங்க இருக்காரு அப்படின்ட்டு இவங்க இந்த பக்கம் வந்து பாக்குறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தப்பிச்சிட்டாங்க. ஸோ தப்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய பிளான் படி இப்போ அந்த பிரிட்ஜுக்கு தான் வந்திருக்காங்க. இங்கிருந்து நம்ம கீழே குதிச்சு பார்ப்போம், இப்பயாவது நம்மளுடைய பாடி வந்து மறுபடியும் பழையபடி மாறுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் இப்போ அவங்களாவே நமக்கு வந்து காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்றான், நான் மன்னிச்சிடு, ஆக்சுவலா நான் அன்னைக்கே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும், நீ இதுக்கு முன்னாடி சொன்ன பாத்தியா என்கிட்ட கூட கோவப்பட்ட, நான் என்னோட ஒய்ஃப் நினைச்சுதான் உங்ககிட்ட எல்லாமே பழகினேன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்ல நான் உங்ககிட்ட அப்படி இருந்தது உண்மைதான், ஆனா போக போக என் ஒய்ஃப் மாதிரிலாம் நீ எனக்கு ஒன்றும் தெரியல, நீ வந்து எனக்கு வேற ஒரு பொண்ணு மாதிரி தான் தெரிஞ்ச, நீயா தெரிஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ஓகே போனா போதுன்னு உங்களுடைய சாரியை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீங்க ரொம்ப கெஞ்சுறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு இருப்பாளா. அந்த நேரத்தில் நம்ம ஷின்னும் அப்புறம் அந்த குண்டு அசிஸ்டன்ட்டும் அங்கே வந்து நிற்கிறாங்க. ராஜா இங்க என்ன நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பழையபடியே 2 பேரும் வெவ்வேறு உடம்புல இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு இப்போ அப்படியே தண்ணியில் குதிக்கிறதுக்காக போறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோக்கு வேற பாத்தீங்கன்னா கொஞ்சம் பதற்றமா இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா அவனுடைய ஒய்ஃப் இந்த தண்ணியிலேருந்து எடுத்ததுனாலே பார்த்தீங்கன்னா அவனுக்கு தண்ணினா ரொம்ப பயம். ஸோ அதனால் அப்படியே குதிக்காமே இருப்பானா. நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ராஜா, நான் கூட இருக்கேன், நான் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே தண்ணியில் குதிக்கிறாங்க. குதிச்சதுக்கப்புறம் 2 பேரும் அகைன் அன்னைக்கு எப்படி கிஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி கிஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் இவங்க 2 பேரும் அரண்மனையில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க நினச்ச மாதிரி எந்தவித மாற்றமும் இல்லை. அவங்களுடைய பாடி பார்த்தீங்கன்னா அப்படியே மறுபடியும் அவங்க உடம்புலேயே தான் இருக்குது. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டு, நான் இப்போ என்ன பண்ணுறது, என்னால் கண்டிப்பாக உடம்புல இருந்து வாழவே முடியாது, எல்லாருமே பார்க்கும்போது நரகத்தில் இருக்கிற மாதிரியே பயமாக இருக்குது, யாரை பார்த்து பயப்படணும் யாரை பார்த்து நல்லா பேசணும் அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தான் அப்படியே ஹீரோயினோட உடம்புல இருந்துக்கிட்டு கொஞ்சம் ஆறுதலாக பேசிகிட்டு இருக்கான். இங்கே பாரு, இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, ஒரு ராஜாவாக இருக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போது நீ வந்து உன் உடம்புல இருக்கும்போது இப்போ எப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் பயத்தோட நடிக்கிட்டு பேசிட்டு இருக்க, அந்த மாதிரி தான் நீ இருப்ப. ஆனால் ஒரு ராஜாவாக இருக்கும்போது நீ வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் திமிரா ஒரு தெனாவட்டோட தான் பேசணும். அதாவது நார்மலாக நீ வந்து ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட வேணும்னே அந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னு மாதிரி சொல்லணும். மற்றவங்களை விட நீ டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஏன்னா அப்போ தான் நீ ராஜா. இது எல்லாத்தையுமே தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் மூஞ்ச வச்சுக்கிட்டு இப்படி கேவலமாக அழுதுகிட்டு பேசாத, என்னாலே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜாவாக இருக்கிறதுக்கு அவங்க பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துட்டான். இப்போ அடுத்த நாள் காலையிலேருந்து நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோ சொன்ன எல்லாத்தையுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அதாவது அந்த ட்ரெஸ்ஸை தச்சு கொடுக்கக்கூடிய தையல்காரர் இருக்கார்ல, அவர் வந்து மறுபடியும் ஒரு ட்ரெஸ்ஸை தச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஐயோ பயங்கரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ சொன்னதான் டக்குன்னு ஞாபகம் வருது, ஒரு பொருளே உனக்கு பிடிச்சிருந்தாலும் நீ பிடிக்கலன்னு சொல்லணும் அப்படின்ட்டு. அதனால அந்த ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு, என்ன ட்ரெஸ் இது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான், நல்லா இருந்தால் கூட. அதுக்கப்புறம் இந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுவும் நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வேணும்னே என்ன சாப்பாடு இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டிகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு இந்த நாட்டு நடப்பை பற்றிலாம் சொல்லக்கூடிய ஒரு கிளாஸ் வந்து நடந்துட்டு இருக்குது. அதாவது ராஜா அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அரிசி பருப்பு இதோட ரேட்லாம் என்னென்ன இருக்குது, அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான திங்ஸ்லாம் வந்து பேசுவாங்கல்ல. ஸோ இதையும் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஹீரோ வந்து முன்னாடியே சொல்லி கொடுத்துருப்பான். அதை வந்து நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறா. என்னென்னலாம் பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்ஸ் கால்குலேஷன்லாம் போட்டு காட்டுறா. என்ன இது நம்ம அரசர் பயங்கர புத்திசாலியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ இன்னொன்று சொல்லியிருப்பான், நீ டெய்லியுமே போய் என் அப்பாவையும் ஒரு டைம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே நம்ம ஹீரோயின் இப்போ ஹீரோவுடைய அப்பாவையும் பார்க்க வரா. வந்துட்டு ரொம்ப பணிவாக வணக்கம் வைக்கிறது, ரொம்ப சிரிச்ச மாணிக்கு பேசுறது, ரொம்ப வெகுளியாக இருக்க மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோவுடைய அப்பாவுக்கே டவுட் வருது, இவன் நம்ம பையனா என்ன ஒரு மாதிரி நடந்துக்கிறான், இப்பெல்லாம் அவன் பேசவே மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவரே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணா இப்போ அடுத்த சீனில் ஒரு 3 பணிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே துணியெல்லாம் துவைச்சிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அதாவது அரசருக்கு இப்போ ஒரு பணியாள் கிடச்சிருக்காங்க, அதுவும் அந்த பணியாள் வந்து ஒரு பெண் தான். அவங்க 2 பேரும் எப்பயுமே க்ளோஸாக இருக்க மாதிரிலாம் கேள்விப்பட்டேன், எந்த அளவுக்கு நான் குளிக்க போனால் கூட 2 பேரும் ஒன்றா தான் போகிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதாவது அரசருக்கு ஒரு பணியாள்
ஆள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஆம்பளையாக தான் இருக்கணும். ஆனால் இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு கேர்ளாக இருக்கிறதுனால அவங்க வந்து எப்படி இருக்க முடியும், ஒரு கேலை வந்து எப்படி பணியால் அமர்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் பேசும்போது இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு பணிப்பெண் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த பணிப்பெண்ணை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் ஹீரோவோட அப்பா கூட சேர்ந்து இப்போ செஸ்லாம் வந்து ஏதோ விளையாண்டுட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவுடைய அப்பாவுக்கு வந்து தெரியாது இல்லை இப்போ முன்னாடி இருக்கிறது ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி நினச்சிட்டு சில அறிவுரைலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த கேமை வச்சு இன்டெரக்டாக சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னதான் இருந்தாலும் சரி நீ எப்பயுமே வந்து தோக்கிறத ஒத்துக்காத, நீ உன் உயிர் இருக்க வரைக்கும் கடைசி வரைக்கும் போராடிட்டே இரு, ஏன்னா என்னதான் இருந்தாலும் சரி நம்ம வந்து நம்மளுடைய ஆப்போனன்ட்ஸ் கிட்ட தோத்துறவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அந்த கிம் இருக்கார்ல அவங்ககிட்ட நீ என்ன ஆனாலும் சரி தோத்துறவே கூடாதுரா அப்படின்னு சொல்லி ஒரு இன்டெரக்டாக வந்து இந்த கேமை வச்சு அவர் வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்து அது ஒன்றுமே புரியல. அட ஆமாம் நான் இந்த கேமில் தோக்குற மாதிரி இருக்கேன், பரவாயில்ல இன்னொரு டைம் விடுங்க, நான் வந்து கண்டிப்பாக வின் பண்ணிடுறேன், இது எனக்கு விளையாட தெரியாது நல்லா கற்றுக்கிட்டு வந்து விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா இவன் பைத்தியமாக இருப்பான் போலயே, நான் இப்போ என்னத்தை பற்றி பேசுகிறேன், இவன் என்ன இந்த கேமை வச்சு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவும் முடிச்சிட்டு இருக்காரு. கட் பண்ணா இப்போ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினுடைய ஆன்ட்டி இருக்காங்கல்ல, அதாவது நம்ம ஹீரோயின் மறுபிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பணிப்பெண்ணா கூட வேலை பார்த்துருப்பாங்கல்ல, அதுக்கு அடுத்து தான் அவளுக்கு வந்து ஆன்ட்டி மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க ஏதோ ஒரு கல்லறை முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ தான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கையும் காட்டுறாங்க, அந்த கல்லறை வந்து யாரோட இது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க பணிப்பெண்ணா வேலை பார்த்துட்டு இருக்க டைமில் யாரோ ஒருத்தர் வந்து ஜெயிலில் போட்டு அடைச்சிருக்காங்க. அவர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினுடைய பிரதர் தான். ஸோ இவருக்கும் மரண தண்டனை தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினை வந்து ஃபர்ஸ்ட் எதுக்காக விஷம் கொடுத்து சாகடிக்க சொல்லியிருப்பாங்க, ஏன்னா அவள் நம்ம ஹீரோவுடைய அம்மாவுக்கு வந்து விஷம் கொடுத்து சாகடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி தானே அவளுக்கு அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பனிஷ்மெண்ட்டை அவளுக்கு மட்டும் கொடுக்காம அவள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் நம்ம ஹீரோயினுடைய இந்த பிரதரையும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பனிஷ்மெண்ட் கொடுத்து சாகடிச்சிருக்காங்க. அப்போது அவர் அந்த வழியெல்லாம் தாங்க முடியாமல் ஸோ அப்போ தான் அவர் ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு, நான் சாகிறது கூட எனக்கு பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் என்னோட தங்கச்சியை மட்டும் நீ கடைசி வரைக்கும் நல்லபடியாக பார்த்துக்கோ, அவளை சாக விட்டுறாத அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. யார் நம்ம ஹீரோயினுடைய பிரதர், அதுக்கப்புறமேட்டு இப்போ ஹீரோயினுக்கு ஆன்ட்டியாக இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்படி அவருக்கு சாகிறதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்காக தான் இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. கட் பண்ணா ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க அப்படியே இப்போ அவருடைய ஆன்மா வந்து சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட பிரதர் பேரை சீட்டில் எழுதி அதை அப்படியே ஒரு மாதிரி எரிய விட்டு காற்றுல பறக்க விடுறாங்க. ஒரு சம்பிரதாயம் போல் நான் உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி மாதிரியே உங்கள் தங்கச்சியை நான் இப்போ வரைக்கும் சேஃபாக பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியல இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோடைய ஊருக்கு வந்து அங்கே அவங்க ரெண்டு பேரும் உடம்ப மாற்றிக்கிட்டது இது எதுவுமே அவங்களுக்கு தெரியல போல. கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் காலையில் வருஷம் நம்ம ஹீரோவோட இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த குண்டு அசிஸ்டன்ட் இருக்கார்ல அவருடைய பொறுப்புக்கு ஒரு போட்டி மாதிரி ஒன்று வைப்பாங்க. அந்த போட்டியில் தான் இப்போ நம்ம ஹீரோவும் இருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட்டு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோதுமை மூட்டையை தூக்கிட்டு போகணும், ஒரு 5-6 ரவுண்ட் கிட்ட தூக்கிட்டு போகணும். நிறைய பேரால் முடியல, ஏன்னா நம்ம ஹீரோயினோட உடம்பு வேற, ஸோ ரொம்ப வீக்காக இருக்குது. என்ன இது தூக்கவே முடியல, பார்த்தா சின்ன மூட்டையாக தான் இருக்குது, நான் வீக்காக இருக்கனா இல்லை இவ உடம்பு வீக்காக இருக்கா இல்லை இது வெயிட்டாக இருக்கானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டே தூக்கும்போது அப்போ தான் அவன் ஒரு ஃப்ளாஷ்பேக்கே நினச்சி பார்க்குறான். இதுக்கு முன்னாடி வருஷத்தில் இதே மாதிரி ஒரு கேம் நடத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்பா அவனுடைய உடம்புல தானே இருந்திருப்பான். ஸோ அந்த டைமில் என்ன சொல்லியிருக்கானா, என்ன இவங்க எல்லாம் ஈஸியாக தூக்கிட்டே இருக்காங்க, இன்னும் வெயிட் அதிகப்படுத்துங்க, வேற ஏதாவது கோதுமை மூட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் அந்த மூட்டையவே மாற்றிருப்பான். அட கன்றாவிய, நான் தானே இந்த மூட்டையவே மாற்றினேன், எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புலம்பிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த மூட்டையை தூக்கிட்டு இருக்கான். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த போட்டியோடைய முடிவில் அந்த குண்டு அசிஸ்டன்ட் தான் வின் பண்ணுறான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஐயா இந்த வருஷமும் நான் தான் அசிஸ்டண்ட்டாக இருப்பேன் அரசருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சட்டையெல்லாம் கழட்டிக்கிட்டு அவன் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அதெல்லாம் பார்க்க முடியாமல் இருக்கான். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோ ஏதோ ஒன்று தள்ளிட்டு போயிட்டு இருப்பானா, அந்த நேரத்தில் அந்த வழியாக தான் அந்த கிம்மும் வந்துட்டு இருப்பான். ஸோ இதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ நம்ம இப்போ ஹீரோயினோட உடம்புல தானே இருக்கோம், இவளும் வேற பார்க்கறதுக்கு இறந்து போன என் மனைவி மாதிரியே இருக்கால, கண்டிப்பாக இவளை பார்த்தானா இந்த கிம் ஏதாவது ஒன்று பண்ண வாய்ப்பு இருக்குது, கொலை பண்ணாலும் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே நம்ம ஹீரோ அங்கேருந்து ஓட பார்க்குறான். பட் அவன் பார்த்துடுறான், யார் நீங்கள் நில்லு திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது ஹீரோக்கும் இப்போ வேறு வழி தெரில, நல்லா வசமாக மாட்டிக்கிட்டான். கரெக்டாக திரும்பும்போது மேலேருந்து அவன் மூஞ்சில் நிறைய கோதுமை மாவு கொட்டுது. இது எல்லாத்தையுமே பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குண்டு அசிஸ்டன்ட் தான். கரெக்டான நேரத்தில் கரெக்டாக பண்ணிட்டான். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஐயா நீங்கள் ஏன் ஐயா இவகிட்டலாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, இவ சாதாரண பொடி பொண்ணு, இப்போது இந்த கேம் விளையாடுறதுக்காக வந்தா, இவ அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஒர்த்து கிடையாது, நீங்கள் போய் உங்கள் லெவலுக்கு இவகிட்ட பேசிகிட்டு இருக்கீங்களே, டக்குனு இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லும்போது அவனும் அப்படியா சரி ஓகே அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறான். எப்படியோ மூஞ்சில் மாவு அடிச்சதுனால இவளுடைய ஃபேஸை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல அந்த கிம்மால், அப்படியே அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த குண்டு அசிஸ்டன்ட்டு போ உன்னை வேலையை பாரு, இதுக்கப்புறம்லாம் அவரை பார்த்தாங்களாம் நின்று பேசக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு துரத்து விட்டுறான். நம்ம ஹீரோவும் உன்னை வேலைக்கு சேர்த்த 19 வருஷத்தில் இன்னைக்கு தாண்டா உருப்படியான வேலை பார்த்துருக்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு அங்கேருந்து போகிறான். மூஞ்சில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவன் நடந்து போகும்போது அங்கே பக்கமாக போன ஒரு அரசு அதிகாரி நம்ம ஹீரோயினை பார்த்து, அதாவது நம்ம ஹீரோ தான் ஆனால் அவனுடைய ஃபேஸை பார்த்துட்டு ஏமா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னம்மா யாருன்னு கேட்குற, என் பொண்ணை காப்பாற்றுறதுக்கு தானே நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் நமக்கு தெரிய வருது ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினை ஒரு பொண்ணை காப்பாற்றுறதுக்காக இந்த ஊருக்கு வந்திருப்பாள்ல, அந்த பொண்ணுடைய அப்பனே இவன் தான். ஸோ இவன் இங்கே தான் வேலை பார்க்குறான் போல, ரொம்ப நன்றிமா நீ சொன்ன மாதிரியே என் பொண்ணை காப்பாற்றிருக்க, நான் இதுக்காக உனக்கு இன்னும் நிறைய கூட பணம் கொடுக்குறேன், ஆனால் நீ இங்கே எப்படி பணியாளுக்கு வேலைக்கு வந்த, அதுவும் இல்லாமல் அரசர்கிட்ட
பணியாளா வேலை பார்க்கணும் அப்படின்னா அது ஒரு பொண்ணாவே இருக்கக்கூடாது, ஆணா தான் இருக்கணும், நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒரு ரெக்கமெண்டேஷனில் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டு அவரும் ஏதோ ஒன்றுமா நீ இப்போ நல்லா இருக்க, அதே மாதிரி என் பொண்ணும் ஒரு பக்கம் அந்த விதவைகள் காப்பகத்தில் நல்லா இருக்கா, நீ பண்ண எல்லா help-க்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பாரா. இப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பணிப்பெண் வரா. அதான் இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஹீரோவை பற்றின விஷயம் எல்லாம் கேட்டிருப்பாள்ல, அந்த பணிப்பெண் வரா. ஸோ அதை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி இவ பார்த்துருப்பா போல. ஸோ உடனே இந்த விஷயத்தை அப்படியே நம்ம கிம்முடைய பொண்ணுகிட்டையும் போய் சொல்கிறா. அம்மா இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, அரசர்கிட்ட ஏதோ ஒரு பெண் பணியாள் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு தான் நான் அவங்கள பார்த்தேன், எனக்கே பார்த்து ஷாக் ஆயிடுச்சு. அது வேற யாரும் இல்லை, அன்னைக்கு ஒரு லேடி அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக அரசர் அவருடைய கையில் ரத்தம் வர அளவுக்கு கத்திலாம் பிடிச்சார்ல, அந்த பொண்ணு தான் இப்போ அரசர்கிட்ட பணியாளாக வேலை பார்த்துட்டு இருக்கா. எப்படி ஒரு பொண்ணால் பணியால் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, சரி அவளை நான் கூப்பிட்டதான் இங்கே கூப்பிடு, நான் அவகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணும் போய் சொல்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். சொல்ல எதுக்காக என்ன கூப்பிட்டுருக்க, நியாயப்படி இப்போ நீ உண்மை தெரிஞ்சு என்ன போட்டு கொடுத்துருக்கணுமே உங்கள் அப்பா கிட்ட. ஏன்னா அரசர்கிட்ட ஒரு பெண் எப்பயுமே பணியாளாக வேலை பார்க்க முடியாது, அப்படி இருந்தும் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா இதை நீ சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்லியிருக்கணும் தான், ஆனால் எனக்கு இது தேவையே கிடையாது. அப்படி சொல்கிறதுனால உனக்கு இந்த வேலை போகுமே தவிர எனக்கு அதனால எந்த ஆதாயமும் இல்லையே. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, நீ இப்போ அவங்ககிட்ட எப்படி பக்கத்தில் இருக்கியோ பணியாள் மாதிரி அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருந்துரு. முடிஞ்சா அவனை கல்யாணம் கூட பண்ணிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எனக்கு அவன் தேவை கிடையாது, எனக்கு தேவையானது எல்லாமே ஜே மட்டும்தான். ஸோ நீ ராஜா கூட க்ளோஸாக இருந்து அவரை கல்யாணம் கூட பண்ணு, முடிஞ்சா அந்த கல்யாணத்தை நிறுத்து, எனக்கு அதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பார்த்தீங்கன்னா அந்த வயசான பாட்டி சொன்னதே தான் சொல்கிறா. இது எல்லாத்தையுமே சொல்லும்போது நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கான், ஓ அப்படின்னா இவளால் ஹீரோயினுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ இவன் ஹீரோயினோட உடம்புல தானே இருக்கான், அதனால இவளால் நமக்கு எந்த வித பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் நைட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா தான் தூங்குவாங்க போல. இப்போ நம்ம ஹீரோ உள்ளே போகும்போது ஹீரோயின் பார்த்துட்டு, ஏய் என்ன நீ எங்கே போகிற, இப்போலாம் என்கிட்ட வரவே மாட்டேற, என்னை பார்க்கவே இல்லை, நீ என் உடம்ப வேற வச்சிருக்க, அதனால உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லி நான் பயத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, கவலைப்படாத, உடம்புல இருக்க எனக்குலாம் எந்த வித பிரச்சனையும் ஏற்படாது, ஆனால் என்னோட உடம்புல இருக்கல்ல உனக்கு வேணா ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏய் என்னடா பயம் கொடுத்துற, இல்லை சும்மா தான் சொன்னேன் பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ஓகே எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தூங்க போகும்போது, இல்லை நீ தூங்கு, எனக்கு எப்பவுமே கொஞ்சம் புக் படிக்கிற பழக்கம் இருக்குது, அதனால நான் கொஞ்ச நேரத்துக்கு புக் படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் தூங்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பக்கம் புக் படிச்சுட்டு இருப்பான். அப்போ இந்த சேம் டைமில் நம்ம ஜே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நடந்து வந்துட்டு இருப்பான். அந்த நேரத்தில் அவனை யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்து ஒரு கட்டையை வச்சு அடிக்கிற மாதிரி தெரியுது, அது யாருன்னு தெரியல. இப்போ அப்படியே கட் பண்ணால் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் தான் மறுபடியும் காட்டுறாங்க. அவள் தூக்கம் வராமல் ஒரு மாதிரி பெனாத்திக்கிட்டே இருக்கா. ஸோ நம்ம ஹீரோவோட உடம்புல இப்போ இருக்கிறதுனால அவனுடைய மைண்டில் என்னென்ன கனவுலாம் வருமோ தூங்கும்போது அது எல்லாமே இப்போ நம்ம ஹீரோயினுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஹீரோவுக்கு வழக்கமாக என்ன தோணும், அவனுடைய ஒய்ஃப் இறந்து போனதுக்கப்புறம் ஏதோ ஒரு டெட் பாடியாக அவங்க குளத்துலேருந்து எடுத்திருப்பாங்க, அதில் அவன் ஒய்ஃபோட ரிங் இருந்திருக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த கிம் வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றிலாம் யோசிச்சிருப்பான்ல, அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ நம்ம ஹீரோயினுக்கும் வர ஆரம்பிக்குது கனவா. அதை பார்த்துட்டு அவள் தூங்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு பக்கமாக வந்து உட்காந்துக்கிட்டு கையை பிடிச்சி ஆறுதலாக இருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இவன் நம்மளுடைய உடம்புல இருக்கிறதுனால இப்போ இவளுக்கு என்ன மாதிரியான கனவுலாம் வருது, எதனால் இப்போ தூங்காமல் இருக்கா அப்படின்ற எல்லாமே தெரியுது அவனுக்கு. ஸோ அப்படியே அவன் ஒரு மாதிரி எழுந்துட்டு, எனக்கு ஏதோ ஒரு கெட்ட கனவு வருது, எனக்கும் அந்த கனவுகளுக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இது எல்லாமே என் ஒய்ஃப் இறந்து போனதுக்கப்புறம் தினம் தினம் எனக்கு வரக்கூடிய கனவுகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் சேட் ஆயிடுது. இந்த மாதிரி கஷ்டமான கனவு தான் டெய்லியுமே இவன் பார்த்துட்டு இருக்கானா இவன் ஒய்ஃபை நினச்சிக்கிட்டு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 2 பேரும் வெளியே சும்மா காத்தோடமா நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து சும்மா கேட்குறான், ஆமா உன் ஃபேமிலி பற்றி நீ எதுவுமே சொல்லலை, நீ எங்கே வாழ்ந்த எப்படி இங்கே வந்த அப்படின்லாம் கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கா. அதுவா எனக்குன்னு பேரண்ட்ஸ் எதுவுமே கிடையாது, சின்ன வயசில் நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகம் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு பேரண்ட்ஸாக 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்களும் என்னோட உண்மையான பேரண்ட்ஸ் கிடையாது, என்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்தது என்னோட ஆன்ட்டி தான், அவங்க இப்போ என்னோட நாட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ எல்லாத்தையுமே சொல்லும்போது நம்ம ஹீரோவுக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. இதெல்லாம் நீ என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லலை அப்படின் போது, ஏன்னா நீ கேட்கல அதனால தான் நான் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு கட்டில் இவங்க 2 பேரும் அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களாவே காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை ஹீரோவாகவும் ஹீரோயினை ஹீரோயினாவும் அப்படி காட்டும்போது ஹீரோ கேட்குறான், சரி உனக்குன்னு ஏதாவது ஆசை இருக்கா, நீ சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சே வளர்ந்துருப்ப, உனக்கு ஏதாவது ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறா. அது ரொம்ப எமோஷனலாக பேசுகிறா. சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆன்ட்டி, அதுக்கப்புறம் ஒரு வளர்ப்பு அம்மா அப்பா, இப்படி எல்லாருமே வந்து அடுத்தவங்களாக தான் இருப்பாங்களே தவிர எனக்குன்னு ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு நான் யாருமே இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதாவது நான் ரத்த சொந்தமாக பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு தங்கச்சி யாருமே கிடையாது, அம்மா அப்பாவும் இல்லை, ஒரு அண்ணனும் இல்லை, தம்பியும் இல்லை. ஸோ அதனால் என்னோட ரத்த சொந்தத்தில் எனக்கு யாராவது ஒருத்தங்க வேணும், அதுக்கு நான் விரும்பின ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க மூலமாக ஒரு குழந்தையை பெற்றுக்கணும், அது என்னோட ரத்த சொந்தமாக இருக்கும்ல, அதுக்கப்புறம் நான் எதை பற்றியும் நினைக்காம சந்தோஷமாக இருப்பேன். எனக்கு அந்த ஃபீல் எப்படி தெரியுமா இருக்கும், வானம் முழுக்க இருந்து பூக்கள் என் மேலே கொட்டுற மாதிரியும் நான் சந்தோஷமாக அதில் குளிக்கிற மாதிரியும் எனக்கு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கேட்டு அவனே எமோஷனலாக அழுகிற மாதிரி போயிடுறான். அப்புறம் என்ன யோசிச்சானே தெரியல. சரி வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டே இருக்கும்போது அவளுக்கு ஒன்றுமே புரியல. எங்கடா கூப்பிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது வா சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு அவளை பபிள்ஸை விட்ட சொல்கிறான். அவளும் என்னன்னே தெரியாமல் சரி ஓகே சொல்கிறான்னு
போறேன்ட்டு வெளியே உட்காந்து விட்டுட்டு இருப்பா. அப்போ உள்ள பார்த்தீங்கன்னா டோர் கிட்ட ஏதோ சவுண்ட் கேட்டே இருக்கும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கே இருக்க ஒரு டோரை ஓப்பன் பண்ணி போய் பார்த்தா அந்த இடம் முழுக்க பயங்கரமான பூக்கள் இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மரத்துல இருந்தெல்லாம் கொட்டிட்டு இருக்குது. ஸோ இப்போதான் நமக்கு தெரிய வருது, ஹீரோ உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த மரத்தில் இருக்க பூக்கள் எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்டு இருந்திருக்கான். ஏன்னா இப்போதான் நம்ம ஹீரோயின் வந்து எமோஷனலாக சொல்லியிருப்பாள், நான் நினச்சதெல்லாம் எனக்கு கிடைச்சிச்சுன்னா என்னோட ஃபீல் வந்து இப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அவள் ஆசைப்பட்டதெல்லாம் இப்போ கிடைச்சாலும் சரி, அது பொறுமையாகவே கிடைக்கட்டும். ஆனால் அதனால அவளுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும்னு சொன்னால, அந்த ஃபீலை நம்ம முன்னாடியே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோயின் எல்லா ஏற்பாடுமே பண்ணியிருக்கா. இப்படி இவங்க 2 பேரும் சந்தோஷத்தில் இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷனலாக ஃபீல் ஆகுது. அதனால அகைன் அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்துக்கிட்டு பக்கமாக வந்து அப்படியே கிஸ் பண்ண வர மாதிரி காட்டுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில் ஒன்றா பெட்டில் கட்டி பிடிச்சி படுத்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம கிம்முடைய பொண்ணு, நம்ம ஜே, அதுக்கப்புறம் இங்கே குண்டு அசிஸ்டன்ட்டு, அந்த மற்ற பணியாளுங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயின் செம்ம கத்து. உடனே ஹீரோவும் பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்த ஆரம்பிக்கிறான். இப்படி எல்லாருமே பார்த்ததுக்கப்புறம் நல்லா வசமாக மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.